Jesus loves our daily Bible school. துதிக்க ஆராதிக்க கற்றுக் கொடுங்கப்பா. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க, முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஆராதிக்க எங்கள் உதவி செய்யுங்க ஆவியானவரே. தொடக்க முதல் முடியும் மட்டும் நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். உன் பிரசன்னத்தால் நிரப்பம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானபூமியம் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானபூமியும் படைத்த என்னிலடங்காளன் மகள் வருவே என் கண்கள் ஏறெடுப்பேன். என்னிலடங்காளன் மகள் வருவே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். மகள் பெயர்ந்தகடிலும் நீரை மாறி புவியாக வீடும் மலைகள் பெயர்ந்தகடிலும் மாறிடுமோ அவர் கிருபையின் நாளும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபையின் நாளும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கு காசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு காசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளடவிட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளடவிட்டார் காக்கும் என் தேவன் ரப்பகல் உறங்காரே. காக்கும் என் தேவன் ரப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழலவரே வருவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய
கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயேன் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வாழ்க்கையும் பத்திரமாக காத்தாரே இருமுதலாயமே. போக்கையும் வாழ்க்கை பத்திரமாக காத்தாரே இருமுதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். படைத்த வல்லவே வலிரவிருந்தே வானம் பூமியோ படைத்த நன்மைகள் வருமே என் கண்கள் வேறெடுப்பேன். நன்மைகள் வருமே என் கண்கள் வேறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். அப்பா எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை. Amen, amen, amen. Thank you, அப்பா. இந்த காலை வேளையில வானத்து பூமி உண்டாக்குற கர்த்தருக்கு உதாசம் வரும்படி எங்கள் கண்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. மகா மேன்மையான மகத்துவமான வல்லமையை நாங்கள் காணும்படி என் கண்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. ஓ இயேசு ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் ஒரே பேரான குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக வானத்தில் இறங்கின ஜீவ அப்பமே ஸ்தோத்திரம். எங்களுக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே ஸ்தோத்திரம். கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. 2ஆம் வசனம். ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். 3ஆம் வசனம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். 4ஆம் வசனம். மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. 5ஆம் வசனம். உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி ஒருவரையொருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். 6ஆம் வசனம். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். 7ஆம் வசனம். எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன், ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரமுண்டு, அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. 8ஆம் வசனம். விவாகம் இல்லாதவர்களையும் கையும் பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னை போலவே இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். 9ஆம் வசனம். ஆகிலும் அவர்கள் விருத்தரா இருக்க கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள், வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். 10ஆம் வசனம். விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நானல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது,
மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரியக்கூடாது. 11ஆம் வசனம், பிரிந்து போனால் அவள் விவாகமில்லாதிருக்க கடவள் அல்லது புருஷனோடே ஒப்புரவாக கடவள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. 12ஆம் வசனம், மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிவிசுவாசியாயிருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதமாயிருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன். 13ஆம் வசனம், அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவிவிசுவாசியாயிருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதமாக இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவள். 14ஆம் வசனம், என்னதெனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே, இப்பொழுதே அவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. 15ஆம் வசனம், ஆகிலும் அவிவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 16ஆம் வசனம், மனைவியானவளே, நீ உன் புருஷனை இரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை இரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? 17ஆம் வசனம், தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். 18ஆம் வசனம், ஒருவன் விருத்தாசேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்தாசேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக. ஒருவன் விருத்தாசேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்தாசேதனம் பெறாதிருப்பானாக. 19ஆம் வசனம், விருத்தாசேனமும் ஒன்றுமில்லை, விருத்தாசேனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். 20ஆம் வசனம், அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். 21ஆம் வசனம், அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே, நீ சுயதினனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள். 22ஆம் வசனம், கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாய் இருக்கிறான். 23ஆம் வசனம், நீங்கள் கிராயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். 24ஆம் வசனம், சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். 25ஆம் வசனம், அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை, ஆகிலும் நான் உண்மையுள்ளவனாயிருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன். 26ஆம் வசனம், அது என்னவெனில் இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமா இருக்குமென்று எண்ணுகிறேன். 27ஆம் வசனம், நீ மனைவியோடு கட்டப்பட்டு இருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே, நீ மனைவி இல்லாதவனாய் இருந்தால் மனைவியை தேடாதே. 28ஆம் வசனம், நீ விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல, ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள், அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்றிருக்கிறேன். 29ஆம் வசனம், மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகளுள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், 30ஆம் வசனம், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொல்லுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போலவும். 31ஆம் வசனம், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்களைப் போலவும் இருக்க வேண்டும், இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. 32ஆம் வசனம், நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன், விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாயிருக்கலாமென்று கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். 33ஆம் வசனம், விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாயிருக்கலாமென்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். 34ஆம் வசனம், அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைகளுக்கும் வித்தியாசம் உண்டு, விவாகம் இல்லாதவள்
சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கிறாம் என்று உலகத்துக்குரியவளுக்காக கவலைப்படுகிறாள். 35 இதை நான் உங்களை கண்ணியில் அகப்பட வேண்டுமென்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாயிருக்கும் என்றும் நீங்கள் கவலையில்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டுமென்றும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன். 36 ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதியல்லவென்றும் அவள் விவாகம் பண்ணுவது அவசியமென்றும் நினைத்தாள். அவன் தன் மனதின்படியே செய்ய கடவன். அது பாவமல்ல, விவாகம் பண்ணட்டும். 37 ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதியுள்ளவனாயும் சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரம் உள்ளவனுமாயிருந்து தன் புத்திரியின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டுமென்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான். 38 இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான். 39 மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனையும் கர்த்தருக்குட்பட்டவனுமாயிருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணி கொள்ள விடுதலையாய் இருக்கிறாள். 40 ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்து விட்டால் பாக்கியவதியாயிருப்பாள். என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். 1 கொரிந்தியர் 7 முழுதும் படித்ததை கேட்டீங்க இல்லையா? 7 முழுவதுமே பவுல் பார்த்திங்கன்னா கொரிந்தியர் சபையில் இருக்கிறவங்களுக்காக, அதாவது கல்யாணமானவங்க, கல்யாணமாகாதவங்க, தனிமையாக இருக்கிறவங்க, கன்னிகையாக இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் பேசுகிறாரு. அதை நம்ம அப்பா அம்மா மாதிரி இருக்கிறவங்களுக்காகவும் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. பார்த்திங்கன்னா பவுல் என்பவர் சபைகளுக்கு ஒரு தகப்பனை போல் என்ன பண்ணுறாரு, புத்தி சொல்கிறாரு. கர்த்தருடைய ஆவியில் நிறைந்து கர்த்தருடைய கட்டளைகளையும் சொல்கிறாரு. அவர் ஆவியானவர் உதவியுடன் கூட சபை ஜனங்களுக்கு யோசனைகளையும் சொல்கிறாரு. ஏன்னா தகப்பன் தான் தன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்ல முடியும். கரெக்டுங்களா? பவுல் நல்ல தகப்பனாக சபைகளுக்கு நிருபங்களை அவர் எழுதுகிறாரு. பார்த்திங்கன்னா 1 கொரிந்தியர் 7 24 எழுதியிருக்கு இல்லையா? சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். இந்த வசனத்தை தான் பிள்ளைகளாகிய உங்களுக்கு சொல்ல போகிறோம். அதாவது அழைக்கப்பட்ட நிலைமையிலே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமை. இதை பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவுக்குன்னு மட்டும் எடுத்துக்கொள்ளாமல், சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளாமல், பிள்ளைகளாகிய நீங்களும் எதற்காக அழைக்கப்பட்டீர்கள், எதற்காக நீங்கள் முன்குறிக்கப்பட்டீங்க, எதற்காக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டீங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் படிக்கிறீங்க, ஓகேங்களா? நல்லா படிப்பில் உண்மையாக இருங்க. ஏசப்பா நீங்கள் இந்த பூமியில் நல்லா படிக்கணும், உயரணும், அவர் சித்தத்தை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த படிப்பு கல்வியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்போ இந்த அழைப்பில் நீங்கள் என்ன பண்ணணும், நிலைச்சிருக்கணும். மனுஷனுக்கு முன்பாக நிற்கிறீங்க, கரெக்டுங்களா? ஆசிரியர்கள் முன்பாக, பெற்றோர்கள் முன்பாக, மனிதர்கள் முன்பாக நிற்கிறீங்க. அநேக நேரங்களில் அவங்கெல்லாம் உங்கள் கூட இல்லாத பொழுது என்ன காரியம் வேணாலும் செய்யலாம். ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை நினைக்கணும், நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன். என்ன நினைக்கணும்? நான் தேவனுக்கு முன்னாடி நிற்கிறேன், மனுஷனுக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக நிற்கிறதால, நான் என் கர்த்தரை பார்த்து கொண்டே இருக்கிறதால என் உள்ளத்தில் எப்பொழுது எனக்கு ஒரு பயபக்தி. சரிங்களா? நான் எதற்காக இப்போ அழைக்கப்பட்டிருக்கேன், நான் நல்லா படிக்கணும், அந்த காரியத்தில் நீங்கள் நிலைத்திருங்க. ஓகேங்களா? கர்த்தரை பார்க்குறாரு, தேவனுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன். அந்த பயபக்தி நீங்கள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீங்களோ அந்த காரியத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, நிலைச்சிருப்பீங்க, பரிசுத்தமாக நிலைச்சிருப்பீங்க. ஓகேவா சில்ட்ரன்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? சமாதானமாக இருக்கும்படிக்கே
டேஷ் நம்மை அழைத்திருக்கிறார். ஆ தேவதூதன், ஆ தேவன், இ மனுஷன். சரியான விடை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.